பரிமளா இங்க வாயே. ஏய் கோகுல் பாரு. என்னடி இவன் அதை இதை கேட்ட ஒதுங்கிடுவான்னு பார்த்தா நான் கேட்டதுல வாங்கிட்டு வந்து நிக்கிறான். ஏய் இவன் அனுமார் மாதிரி நீ சஞ்சீவ் மலை கேட்டாலும் கொண்டு வந்துருவான். ஆமாமா பர்சனாலிட்டி பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஒருவேளை ஒரு நூற்றாண்டிலே பிறந்திருப்பானோ. நீ புலிப்பால் வேணும்னு கேள்வி என்ன செய்யறான்னு பாக்கலாம். இரு நான் போய் பாத்துட்டு வரேன். பரி உங்க அண்ணனுக்கா கேமரா வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? எப்படியோ இன்னைக்கு நாம தனியா சந்திச்சிடலாம். எப்படி பாக்குற? ஒரு முக்கியமான விஷயம். உங்க அம்மா ஏதாவது கேட்டாங்களா? வேணாட்டியா? ஓ மாமா வராங்களா இன்னைக்கு? அதெல்லாம் இல்ல. இது வரைக்கும் நீங்க எனக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணுமே பண்ணிக்கல. சிச்சி அதான் நீ இருக்கி அப்புறம் அதுக்காக சொல்லல. நாம 2 பேர் சேர்ந்து 4 இடத்துக்கு போகும்போது இந்த பிளாஸ்டிக் நகையோட வந்தா உங்க கௌரவம் என்னாகும்? சோ உங்க பிரஸ்டீஜ காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு 2 பவுன் செயின் வாங்கி போடுங்க. கங்கா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கம்பெனி கொடுக்கட்டேன். ஹலோ, பர்மிளா வர வரைக்குதா? வரட்டுமா? எங்க எங்க அண்ணனுக்கு இந்த கேமரா காட்ட வேண்டாமா? என்ன இவ ஒண்ணு ஒண்ணா கட்டுக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இவ கல்யாணத்துக்கு இப்பத்துல இருந்தே வரதட்சணையை சேர்த்துக்கிட்டு இருக்காளா? வீசி எறிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கட்டும். கேட்டா பதிலுக்கு பிரேம்குமார் இப்படி செஞ்சான்னு சொல்லு. அப்பதான் எனக்கு பெருமை. கொஞ்சம் இரு. நினைச்சா உனக்கு முழு பெருமை சேராது. அதனால ஓ சார்பா நானே படாத இடத்துல பூசிக்கிட்டேன். உன் ஆத்திர அடங்கிச்சா நான் போலாமா? கங்கா, நீ பிரேம்குமார்னா நான் கங்கா. என்னடா காலேஜ் கார்ல வந்தா பெரிய மனுஷன் நினைப்பா. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. என்ன விஷயம்? நேத்துக்கு ஏன் கங்கா மேல சேர் அடிச்ச? அவகிட்ட போய் கேளு. அவ சொல்லிதான் நான் வந்திருக்கேன். எங்களால எந்த நியூசன்ஸும் காலேஜுக்குள்ள வராதுன்னு வாக்கு கொடுத்துட்டு வழக்கம் போல உங்க சண்டை என்னமோ நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களால ஒட்டுமொத்தமா காலேஜோட டிசிப்ளின் கெட்டு போக வேணாம். நீங்க 2 பேரும் வெளியே போயிடுங்க. both of you are suspended for 10 days. Get up. தம்பின்னு நீதான் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. அக்காங்கிற துடிப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா காலேஜ்ல அந்த கங்காங்கிற ஒருத்தி கூட கூத்தடிச்சுட்டு இருப்பானா? அவளுக்காக எவன் கூட சண்டை போட்டுட்டு இப்படி சஸ்பெண்ட் ஆகி வந்து நிப்பானா? இவன் நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டான்டி. நம்ம எல்லார் தலையிலையும் கல்ல தூக்கி போட்டுட போறான். அதுக்குள்ள நான் செத்தணும். ஏமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற? அக்கா படிச்சாக்கு நான் சஸ்பெண்ட் ஆனதுக்கு என்ன சம்பந்தம்? கால்ல தானே புண்ணு இருக்குன்னு கவனிக்காம விட்டா உச்சந்தலை வரைக்கும் பொறை ஏறிடுண்டா. உன் பங்கு அரிசியும் இந்த வீட்டு உலையில தான் தினம் வேகுது.
எப்படி சம்மதம் இல்லாம போகும்? நிறுத்துமா, விட்டா பேசிட்டே போவேன். ஒரு பொண்ணுக்கா நியாயம் பார்த்தா எனக்கு அவளுக்கு ஏதோ இருக்குன்னு அர்த்தமா? அவ யாரோ நான் யாரோ, எனக்கு அவளுக்கு ஒரு இலவும் கிடையாது. ச்சே, திடீர் இந்த வாய்ப்பாட்ட உங்ககிட்ட பாடி பாடி அழுத்து போச்சு. சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்கிற உங்களுக்கு ஆறுதல் சொல்லான்னு வந்தேன். இப்போ எனக்கு ஆறுதல் தேவைப்படுது. கங்கா, கங்கா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கலைவிழா பாட்டு போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டியா? வருஷம் முதல் பரிசு வாங்குற நீ கலந்துக்கலன்னா போட்டி நல்லா இருக்காதுன்னு செக்ரட்டரி ஃபீல் பண்றாரு. ஏன் கலந்துக்கல? ப்ளீஸ். என் மேல உனக்கு கோபமா தான் இருக்கும். காதலிச்சா பாவம் இருக்கிற குடும்பத்தில் பிறந்தானா நம்ம காதல் விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்க முடியும். அது வரைக்கும் நம்ம விஷயத்தை மறைச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. உன் மனசை பாதிச்ச வார்த்தை எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருந்தா இருக்கும் போது என்னால என்ன செய்ய முடியும்? உன்கிட்ட தான் உண்மையை சொல்ல முடியும், அவங்க கிட்ட போய் தான் சொல்ல முடியும். நடக்க போற பாட்டு போட்டியில நீ கலந்துகிட்டா நான் சொன்னதை நம்புறேன்னு அர்த்தம், இல்லனா என்ன விரும்பலேன்னு அர்த்தம். பரிமளா, நீ வாயே. கோகுல் கைய வீசிட்டு வரா, நீ ஒண்ணு கேட்கலையா? வரட்டும், வந்தா தான் தெரியும். ஒரு விஷயம். பரவாயில்ல, சொல்லுங்க. நீ கிட்டத்தட்ட வாங்கிட்டு வந்திருக்க. எங்க எடுங்க. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏய், நீ வகையா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. பேசாம திருப்பி கொடுத்துரு. இன்னைக்கு தாண்டி நிரந்தரமா தப்பிக்க போறேன். அவ எப்படி தலை தெறிக்க ஓட போற பாரு. எப்படி? என்ன சீக்கிரட்டா பேசுறீங்க? டிசைன் நல்லா இல்லையா? என்ன கண்டுபிடிக்கிறா? நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு இந்த பாவைக்கு தெரியாம போச்சு. நாம ரெண்டு பேரும் இணையறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை சொல்லி ஆகணும். இந்த பாரு, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்க கூடாது. உண்மையை கக்கிரு. அடிக்கடி எங்க வீட்டுக்கு அத்தமக ஒருத்த வந்துகிட்டு இருப்பான். வரட்டுமே. யாரும் இல்லாத நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்தான். திடீர்னு என் அறைக்குள்ள புகுந்து கதவு பூட்டிக்கிட்டான். போட்டு கட்டி பிடிச்சான். சரின்னு விட்டா கிஸ் பண்ணா. சரின்னு விட்டா பலாத்காரம் பண்ணி எனக்கு எடுத்துட்டான். அதுக்கும் சரின்னு இருந்திருக்கல. அதான் உங்க குழந்தை வளர வேண்டிய இடத்துல அவன் குழந்தை வளருதோன்னு எனக்கு 2 மாசமா சந்தேகமா இருக்கு. ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன் தெரியுமா? நான் உங்க கூட வரும்போது புனிதமானவளா இருக்கணும். வரதட்சணை என்கிட்ட வாங்கிட்டு கண்டவனோட வாழ்க்கை நடத்துறியா? ஐயோ, ஏன் ஓடுறீங்க? நான் என்ன எனக்காக ஒரு தாஜ்மஹாலா கட்ட சொல்றேன்? ஒரு டாக்டர் தானே காட்ட சொல்றேன். அடிச்சி ஒன்ன கண்டு பயந்து ஓடல. நீ கேட்ட நேரத்துல கண்ட பயந்த கடவாங்கல. அவனுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா காலேஜ் குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ண போறாங்களோ அவனுங்க போட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். Dear students, நமது கல்லூரியின் கலை விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக சமுதாயத்திற்கு புதிய கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் சினிமா துறையிலே எடுத்துச் சொல்லுகின்ற மிகச்சிறந்த டைரக்டர் மிஸ்டர் பரணி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக உங்களிடையே வந்திருக்கிறார். அவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். முதல் பரிசு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற எஸ் மோகன், காமர்ஸ், 3rd BA. கட்டுரை போட்டி முதல் பரிசு எம் கதிரேசன், 3rd BSc பிசிக்ஸ். பாட்டு போட்டி முதல் பரிசு கங்கா, 3rd BSc கெமிஸ்ட்ரி. கங்காவுக்கு இருக்கிற கைதட்ட பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமா இருந்த பாட்டை இப்போ நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க பாடி காட்டுவாங்களா? தைரியமா பாடு. ஏமாச்சு போட்டியில கலந்துகிட்ட மத்தவங்கள என்ன பாவம் செஞ்சாங்க? பேச்சு போட்டியில கலந்தவங்கள பேசி காட்ட சொல்ல, கவிதை போட்டியில கலந்துகிட்டவங்கள எழுதி காட்ட சொல்லடா. ஓவிய போட்டியில கலந்துகிட்டவன வரைஞ்சு காட்ட சொல்லல. நல்ல வேலைடா, நம்ம காலேஜ்ல சாப்பிடுற போட்டி நடக்கல, ஏன்னா சாப்பிட்டு காட்ட சொல்லுவாங்க போல இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், பாட்டு பிடிக்குதுன்னு சொன்னீங்களா இல்ல பாடுறவங்கள பிடிக்குதுன்னு சொன்னீங்களா? ஆமாடா, சார் ஐஸ் வச்சுட்டாரு. கங்கா தேங்க்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் 2 பேரும் விசிட்டிங் கார்டை மாத்திப்பாங்க. 2-3 தடவை போன்ல பேசிட்டா டைம் கிடைக்கும் போது மாபலிபுரத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லுவாரு. அப்புறம் கமாய் தான். சினிமாக்காரனுக்கு எப்படி பிராக்கெட் போடணும்னு சொல்லியா கொடுக்கணும்? சரி சார். மிஸ்டர் பிரேம்குமார் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா பிளீஸ் நீங்க யாரும் அவர் தப்பா எடுத்துக்காதீங்க. கலட்டா பண்ணாதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற தப்பான அபிப்பிராயம் அவரையும் பாதிச்சிருக்கு. அவரும் இந்த ஜெனரேஷன்ல தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வயசும் சூழ்நிலையும் அப்படி பேச வைக்குது. நானும் உங்களை மாதிரி காலேஜ் லைஃபை கடந்து வந்தவன் தான், எனக்கு இதெல்லாம் புரியும். சோ நடந்த இந்த நிகழ்ச்சியில எனக்கு வருத்தமோ கோபமோ நிச்சயமா கிடையாது. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து பெருமைப்படுத்தின இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சார், ஜஸ்ட் a minute. நமது கல்லூரியின் அழைப்பு கிணங்கி இங்கே வருகை தந்து சிறப்பித்த திரைப்பட இயக்குனர் திரு பரணி அவர்களிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்ட பிரேம்குமார் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.